ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்எஸ்சிலேருந்து எம்டிஎஸ்க்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வராக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். 10ஆம் வகுப்பு தான் வந்து கல்வி தகுதி. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு எஸ்எஸ்சிலேருந்து மற்றும் ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னமான பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மற்றும் ஹவால்டருக்கான பதவி தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம்னா 27/6/2024 இருந்து 31/7/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. 16/8/2024 இருந்து 17/8/2024 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் நவம்பர் அந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதா டவுட் இருக்குது அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்டை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ என்னமான பதவி உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து கேட்டிருக்காங்க. நான் டெக்னிக்கலில் சேலரியை பொறுத்த வரைக்கும் பே லெவல் 1 உங்களுக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து மத்திய அரசின் குரூப் சிக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்லாம் பல்வேறு மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக ஹவால்டருக்கான பதவி வந்து அறிவிச்சிருக்காங்க. எங்கன்னா உங்களுக்கு சிபிஎன் அதாவது வந்து பார்த்தா டாக்ஸ் மற்றும் கஸ்டம் டிபார்ட்மெண்ட், அதேமாரி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நர்கோட்டிக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஹவால்டருக்கான பதவி கொடுத்துருக்காங்க. வேகன்சி அறிவிச்சிருக்காங்க பாருங்க. எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் 4887 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஹவால்டருக்கு 3439 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா 8000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்தியா ஃபுல்லாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ் பதவி இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கு பாருங்க, இந்த ஹவால்டர் இந்த பதவிக்கு வந்து 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ள இருக்கவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சி எஸ்டி அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எக்ஸர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ, வீடியோ கேட்டகரி எவ்வளோ மாரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான கல்வி தகுதி வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. எனி மெட்ரிகுலேஷன் தான் கேட்டிருக்காங்க. த கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் பாஸ்டு மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் ஆறு ஈக்குவலன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1/8/2024 நிலவரப்படி வந்து 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. 10th கல்வி தகுதியே போதுமானது. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி அப்ளை பண்ணலாம்னா நீங்கள் எஸ்எஸ்சிக்குன்னு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஓடிஆர் எப்படி கிரியேட் பண்ண நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து எஸ்எஸ்சிக்கான ஓடிஆர் வந்து கிரியேட் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த வேலைக்கு நீங்கள் 100 ரூபாய் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். யார் யாருக்கு ஃபீஸ் கிடையாதுன்னா அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்கள், நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தால் பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதேமாரி எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க, எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் இல்லை. மீதி இருக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃபீஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ 100 rupees நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு 8 டிஸ்ட்ரிக்டில் தான் நமக்கான எக்ஸாம் இருக்க போது. அது எங்கெங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இதான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர். நியரஸ்ட்டாக எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எம்டிஎஸ் பதவியை பொறுத்த வரைக்கும்
வில் கன்சிஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ எம்டிஎஸ்சிக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க ஆன்லைன் மூலமாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் மூலமாக. ஹவால்டர் பதவிக்கும் அதே மாதிரி தான் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் பிஇடி மற்றும் பிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க, 2 டெஸ்ட் வைக்கிறாங்க. அதை பற்றி கடைசியாக பார்க்கலாம். உங்களுக்கான எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 13 ரீஜன் லாங்குவேஜ் தமிழ் உட்பட உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் தாராளமாக நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ் கொடுத்துருக்காங்க, தமிழில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எம்டிஎஸ் மற்றும் அந்த ஹவால்டர் 2 பதவிக்குமே ஒரே மாதிரியான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் இருக்க போகுது. இதை உங்களுக்கு செக்ஷன் 1 செக்ஷன் 2 வந்து பிரிக்கிறாங்க. செக்ஷன் 1ல வந்து நியூமெரிக்கல் மற்றும் மேத்தமெட்டிக் எபிலிட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க. மார்க்கை பொறுத்த வரைக்கும் 60 மார்க் கிட்ட சொல்லியிருக்காங்க. 45 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. செஷன் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் மற்றும் காம்ப்ரஹென்ஷன் ஒரு 25 கொஸ்டின் கேட்குறாங்க. மொத்தமாக 40 நிமிஷம் வந்து இருக்க போகுது. ஓகே, இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செக்ஷன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட அவ்வளோ ஸ்கோர் கார்டு இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் உங்களுக்கான இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ். இந்த டாப்பிக்கில் நீங்கள் ரெஃபர் பண்ணவே இந்த ஜாப்ல நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. எந்த பதவிக்கு நீங்கள் ஹவால்டர் பதவிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஇடி மற்றும் பிஎஸ்டிக்கான டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா வாக்கிங். நீங்கள் ஆண்களா இருக்கீங்கன்னா 1600 மீட்டரை 15 நிமிஷம் நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். பெண்களா இருக்கீங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்து 20 நிமிஷம் நீங்க வாக் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நடந்து காமிக்கிற மாதிரி இருக்கும் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள. ஓகே, இது வந்து பார்த்தா எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்றவங்க ஆண்களா இருக்கீங்கன்னா 157.5 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 81 சென்டிமீட்டர் ஃபுல்லி எக்ஸ்பேண்டில் கொடுத்துருக்காங்க. நார்மல் எக்ஸ்பென்ஷனில் 5 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் பெண்களாக இருக்கீங்கன்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 182 சென்டிமீட்டர் ஹைட் கட்டாயமாக வந்துருக்கணும். அதுக்கு குறைவாக இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது இந்த ஹவால்டர் பதவிக்கு. வெயிட் பொறுத்த வரைக்கும் 48 கிலோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதாவது பிஇடி மற்றும் பிஎஸ்டி இருக்கு பாருங்க, டு எனி சென்டர் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. இதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தவங்களுக்கு அந்த பிஎஸ்டி டெஸ்ட் மட்டும் வந்து இருக்க போகுது. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மீதி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணதும் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிபிடி மெத்தட் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுக்கான வீடியோ நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் என்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க, அதுக்கான கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த கோட் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல கோட் நம்பர் வந்து தேவைப்படும். அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தா தமிழகத்துக்கு மட்டும் பார்த்தோம்னா நிறைய ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழகத்தை மட்டும் வந்து பார்க்கலாம். ஓகே, இதில் அறிவிச்சிருக்காங்க பாருங்க. அதாவது ஹவால்டர் சிஜிஎஸ்டியில் வந்து சென்னைக்கு வந்து 57வது கோட் நம்பராக கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஹவால்டர் கஸ்டம்ஸில் சென்னைக்கு வந்து 59வது கோட் நம்பர், 2 கோட் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எம்டிஎஸ் பதவி தமிழ்நாடுக்கான கோட் நம்பர் 62. ஸோ இந்த 3 கோடுக்குமே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்க. ஏன்னா 3த்தையுமே உங்களுக்கு எலிஜிபிள் கட்டாயமாக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 57, 59, 62 இந்த 3 கோடு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா இங்கே தான் தமிழகத்துக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஹவால்டர் பதவி இருக்க பாருங்க. அதுக்கான டீடைல்ஸ் வேகன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக வந்து 135 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டெவலப்பர்ஸ் 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 135 வேகன்சி பிரிச்சிருக்காங்க பாருங்க ரிசர்வேஷன் படி. ஸோ யார் யாருக்கு எஸ்சிக்கு எவ்வளோ எஸ்டிக்கு எவ்வளோன்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கான வேகன்சியை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் விரைவில் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.